குட் மார்னிங் பிள்ளைகள். குட் மார்னிங் சரி, ஓகே. இந்த வடமில் மாகாண பேப்பர்கள்ல இந்த கேள்விகளையும் ஒருக்கா பார்ப்போம். என்று சொன்னா இதில் வந்திருக்கிற கேள்விகளை கொஞ்சம் நல்ல கேள்வியா இருக்குது. நம்ம இதையும் சேர்த்து கொண்டு பார்ப்போமே. ஹனியா, பேப்பர் எப்படி பிள்ளை இருந்தது? ஹனியா ஹனியா இருக்கிறீங்களா உள்ள? ஓ சார், என்ன மாதிரி பேப்பர் எப்படி இருந்துச்சு செய்யறதுக்கு? பரவாயில்ல சார். சரி, ஓகே. பாருங்க, இலங்கையின் 150,000 இடவிலக்க படங்களில் பக்கப்பார்வையினை வரைவதற்கு பயன்படுத்தப்படும் அம்சம் யாது? எது வரப்போது? சம உயரக்கோடு. சம உயரக்கோடுகள். எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், பொதுவாக இந்த குறுக்கு பக்க பார்வை குறுக்கு பக்க பார்வையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமயரக்கோடுகளை தான் நாங்கள் என்ன செய்வோங்க, குறிச்செடுப்போம். குறிச்செடுத்து சமயரக்கோடுகளுக்கு புள்ளி வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோம், இங்க குறுக்கு வெட்டு முகம் ஒன்றை வரைவோம். சரிதானே? சமயரக்கோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற ஒரு வினாவாகவும் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற ஒரு வினாவாகவும் இந்த சமயரக்கோடுகள் தொடர்பான வினா ஒன்று இருந்திருக்குது. 2019 2023ஆம் ஆண்டாக்களுக்கு இந்த சமயரக்கோடுகள் தொடர்பான வினாக்கள் ஒன்று கேட்டிருந்தவங்க. 2019ஆம் ஆண்டாக்களுக்கு என்ன கேட்டவங்கன்னு சொன்னா சமயரக்கோடு என்னன்னு கேட்டிருந்தவங்க. 2023ஆம் ஆண்டாக்களுக்கு சமயரக்கோடுகள் இன்றி வரையப்படுகின்ற அம்சம் எதுன்னு சொல்லி 2023ஆம் ஆண்டாக்களுக்கு கேட்டிருந்தவங்க. சரிதானே? அப்ப இதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரிய வேணும், சமயரக்கோடுகள் என்றது சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளை பொதுவாக சமயரக்கோடுகள் என்று சொல்லுவாங்க. பொதுவாக இந்த சமயக்கோடுகள் பொதுவாக எங்களுக்கு எப்படி கூட கபில நிறங்கள் பயன்படுத்தப்பட்டு வளைவு சுழிவுகளாக இது வந்து வரையப்படும். பொதுவாக 2 பிரதான சமயக்கோடுகளுக்கு இடைப்பட்ட உபசமயக்கோடுகள் 4 காணப்படும். இந்த பிரதான சமயக்கோடுகள் ஒவ்வொன்றும் 100 மீட்டர் இடைவெளியினை கொண்டதாகவும் உபசமயக்கோடுகள் 20 மீட்டர் இடைவெளியினை கொண்டதாகவும் என்ன செய்யும் சொன்னால் வரையப்பட்டு இருக்கும். பொதுவாக இது தரை தோற்றங்களையும் அம்சங்களை எடுத்து காட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்யறோம், இந்த சமவீர கோடுகளை வந்து அதிகமாக என்ன செய்யறோம் என்றால் பயன்படுத்துறோம். பொதுவாக எங்களுக்கு தெரிய வரும் இந்த கட்டடங்கள் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வேறு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமவீர கோடுகளை பயன்படுத்த முடியாது. மலைகள், சாய்வுகள் இதுகளை நாங்கள் எடுத்து காட்டுறதுக்கு தான் இங்கே சமவீர கோடுகள்ங்கிறத பயன்படுத்துவோம். இட உயரம் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழ்நில பகுதிகளில் உயரம் குறைவான பிரதேசத்தை எடுத்துக்காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுறதான் இட உயரம் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? திருகோண கணித நிலையம் என்றது உயரம் கூடிய பகுதிகளை எடுத்து காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுறது தான் திருகோண கணித நிலையம் என்று சொல்லி சொல்லுவோம். இட உயரம் என்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கருப்பு நிற புள்ளிகளால கபிலத்தால எழுதப்பட்டிருக்கும். கருப்பு நிற புள்ளிகளுக்கு பக்கத்துல கபிலத்தால் எழுதப்பட்டிருக்கிறது நாங்க இட உயரம். கருப்பால் எழுதப்பட்டிருக்கிறது இட உயரம் இல்லை. நீங்க போய் மாறி பார்த்து போட்டு இட உயரத்தை கண்டுபிடிக்க கூடாது. சரி, கருப்பு நிற புள்ளிக்கு பக்கத்துல கபிலத்தால் அதனுடைய அளவுகள் எடுத்து காட்டப்படும். திருகோண கணிதம் என்பது கருப்பு நிற முக்கோணத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளிகளாக கருப்பு நிற புள்ளிகளால வந்து எடுத்துக்காட்டப்பட்ட நாங்க இது என்னன்னு சொல்லுவோம்னா திருகோண கணித நிலையம் என்று சொல்லி சொல்லுவோம். சமாள கோடுகள் எங்களுக்கு தெரிய வேணும். சமமான ஆழங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளை நாங்க சமாள கோடுகள் என்று சொல்லுவோம். இது பொதுவாக எங்களுக்கு தெரியணும் 5 மீட்டர் ஆழத்தினை கொண்டதாக வந்து இது வரையப்படும். 5 மீட்டர் ஆழத்தினை கொண்டு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் இந்த சமாள கோடுகள் எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் வரைந்து காட்டப்படும். பள்ளத்தாக்கு உங்களுக்கு தெரியும், தாழ்வான பகுதியிலிருந்து உயர்வான பகுதியை நோக்கி சமயர கோடுகள் உள்வளைந்தால் அதை நாங்கள் பள்ளத்தாக்கு என்று சொல்லி சொல்லுவோம். ஆகவே இங்கு சரியான வழி வரப்போது 5வது. 2வது கலை வந்து பாருங்க, இடவிலக்க படம் ஒன்றில் காணப்படும் இயற்கை தாவர வகையொன்றினை காட்டும் விடையினை தெரிவு செய்ய. எது வரப்போது? இயற்கை தாவர வகையொன்று பச்சை காடுகள். எங்களுக்கு தெரியும், பச்சை காடுகள் தான் இங்க எங்களுக்கு தெரிய வேணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கை தாவர அம்சங்களாக உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் எடுத்து காட்டப்படுகிறது. தேயிலை பயிற்சிகை, ரப்பர், புறவயிர், சேனை பயிற்சிகைகள் இதுகள் எல்லாமே மனிதனால் மேற்கொள்ளப்படுகின்ற மானிட அம்சங்களாக வந்து இருக்கும். ஆகவே பச்சை காடு தான் இயற்கையாக புவியினுடைய சொல்லுங்க கேளுங்க ரசா. சரிதானே? அப்ப இயற்கையாக எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பச்சை காடுகளாக இருக்கும். அடுத்தது இடவிலக்க படம் ஒன்றின் மேலெல்லையில் காணப்படும் அம்சம் பின்வருவனவற்றுள்ளது. எது மேலெல்லையில காணப்படும் அம்சம்? படத்தின் பெயர் எங்க இருக்கும்? மேலெல்லையில
நடுவுல மேல்நிலையினுடைய மத்திய பகுதிகள் எங்களுக்கு அமைய பெற்றிருக்கிறதுகளை நாங்க பொதுவாக என்ன செய்வோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தினுடைய பெயர்கள் என்று சொல்லி சொல்லுவோம். திசை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 திசை இருக்குது. உண்மை வடக்கு, காந்த வடக்கு, அழியடைப்பு வடக்கு என்று திசை இருக்குது. இதை நாங்க நேற்று கிளாஸ்லயும் பேப்பர் கிளாஸ்ல பார்த்தது எங்களுக்கு தெரியணும். தென்மேற்கால் மூலைகள்ல வந்து அமைய பெற்றிருக்கிறது திசை. அளவு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இது கீழெல்லாம் இருக்கும். அதாவது வெளியெல்லை பிரதேசங்களை கீழே காணப்படும். பொதுவாக 2 அளவு திட்டங்கள் இருக்கும். ஒன்று நேர்கோட்டு அளவு திட்டம், அடுத்தது விகிதாசார அளவு திட்டம் என்று சொல்லி எங்களுக்கு 2 பிரதான அளவு திட்டங்கள் எங்களுக்கு காணப்படும். அண்மையில் உள்ள படங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமைவிடங்களை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தனி அமைவிடம், அடுத்தது சார்பு அமைவிடம் என்று சொல்லி இந்த அண்மித்த படங்கள் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று தனி அமைவிடம், அடுத்தது சார்பு அமைவிடம் என்று சொல்லி 2 அமைவிடங்கள் இருக்குது. சார் அந்த மத்திய அளவு திட்டம், பேரளவு திட்டம், சிறிய அளவு திட்டம் வரது என்னன்னு விளங்கையில சரி, இப்ப அளவு திட்டம் நேர்கோட்டு விகிதாசாரம் என்ற பிரிது. அப்ப மத்திய அளவு திட்டம், பேரளவு திட்டம், சிறிய அளவு திட்டம் வரது. அது நாங்க படங்கள் வரையறதுக்கு எடுத்துக்கொள்ற அளவு திட்டம் தான் நீங்க சொல்றது. சிறிய அளவு திட்டம், பேரளவு திட்டம், நடுத்தர அளவு திட்டம்ன்றது படங்களை வரையறதுக்கு எடுத்துக்கொள்ற அளவு திட்டங்கள். படங்கள் வந்து அதாவது இடவிலக்க படங்கள்ல காணப்படுற அளவு திட்டம் இல்ல. நீங்க படங்களை வரையறதுக்காக எடுத்துக்கொள்ற அளவு திட்டம் தான் அந்த 3 அளவு திட்டமும். சரிதானே? சரி சார். ஓகே. அடுத்தது நிர்வாக எல்லை. நிர்வாக எல்லைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 6 பிரதான நிர்வாக எல்லைகள் இருக்குது. ஒன்று மாகாணம், மாவட்டம், பிரதேச செயலாளர் பிரிவு எல்லை, அடுத்தது கிராம சேவகர் பிரிவு எல்லை, அடுத்தது வந்து நகரசபை அல்லது உள்ளூராட்சி மன்றம், அடுத்தது வந்து வன ஒதுக்கீடு என்று சொல்லி எங்களுக்கு பிரதானமாக 6 நிர்வாக எல்லைகள் இருக்குது. எல்லா நிர்வாக எல்லைகளும் எங்களுக்கு சிவப்பு நிறங்களை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா வன ஒதுக்கீடு மட்டும் கருப்பு நிறங்கள்ல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரிதானே? அப்ப இதை நாங்க பொதுவாக சொல்லுவோம் என்ன, சரி பாப்போம் இதுல யாரு கெட்டித்தனமான ஆளுன்றது. ஏன் எங்களுக்கு வன ஒதுக்கீடு கருப்பு நிறங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது? ஏன் அதையும் சிவப்பு நிற புள்ளிகளால வச்சு காட்டியிருக்கலாம் தானே? ஏன் வன ஒதுக்கீட்டுக்கு கருப்பு நிறங்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க பாப்போம். ஏன் கருப்பு நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது? காரணம் என்ன? மாகாணத்துக்கும் சிவப்பு நிற கோடு தானே சார், அதால தான். என்னண்டு? மாகாணத்துக்கும் சிவப்பு நிற கோடு தானே தான். ஓ, மாகாணத்துக்கு சிவப்பு நிற என்ன விளங்கு இல்லை நீங்க. நான் கேட்கிறேன் வந்து வன ஒதுக்கீடு ஏன் கருப்பு நிற புள்ளிகளை வைத்து வரைஞ்சிருக்கிறாங்கன்றத நான் கேட்கிறேன். சரி, எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், ஏனைய எல்லைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மனிதனால உருவாக்கப்பட்டு கோடிடப்பட்டதாக இருக்கும். ஏனைய எல்லைகள் எல்லாம் மனிதனால உருவாக்கப்பட்டு, இப்ப இதுதான் இந்த எல்லை, இதுதான் இந்த எல்லை என்று மனிதனால் உருவாக்கப்பட்டு எல்லையிடப்பட்டதாக இருக்கும். ஆனால் வன ஒதுக்கீடுன்றது வந்து இயற்கைகளாக எல்லையிடப்பட்டதாக இருக்கும். சரிதானே? வன ஒதுக்கீடு மட்டும் இயற்கைகளால எல்லையிடப்பட்டிருக்கிறதால் அது கருப்பு கலரும், மனிதனால எல்லையிடப்பட்டிருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்கள் மிக பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, நதி ஒன்றினுடைய நீரேந்தி பிரதேசம் என்பது எது? நீரேந்தி பிரதேசம் என்றா என்ன? நீரேந்தி பிரதேசம் நீர்பிரி மேடு என்றா என்ன? நீரேந்தி பிரதேசம் நீர்பிரி மேடு. சரி, வடிவாக்கவனிங்க. நீரேந்தி பிரதேசமும் நீர்பிரி மேடுமெண்டா என்னன்றது இப்ப எங்களுக்கு தெரிய வேணும். இப்படி ஒரு மலை உச்சி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு மலை உச்சி இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் என்ன சொன்னா, ஒரு நதி ஒன்று பாய்ந்து வரப்போகுது எங்களோட நிலப்பகுதிகளுக்கு. என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் பாய்ந்து கொண்டு வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த நதிக்கு வந்து நீரை வழங்குகின்ற அனைத்து அம்சங்களையும் அனைத்து இடங்களையும் நாங்க பொதுவாக என்னென்னு சொல்லுவோம் என்று சொல்லி பண்ணால் நீரேந்து பிரதேசங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதான். இந்த நதி ஒன்று ஓடி வாரத்துக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து நதி வந்து இந்த நதிகள்ல வந்து இதுக்கு சேருகிறதோ அதுகள் எல்லாமே நாங்க என்ன சொல்லுவோம் என்று பார்த்தீங்கன்னா நீரேந்தி பிரதேசங்கள் என்று சொல்லுவோம். நதி ஒன்றுக்கு நீரை வழங்குகின்ற அனைத்து இடங்களையும் நாங்க பொதுவாக நீரேந்தி பிரதேசம் என்று சொல்லி சொல்லுவோம். நீர்பிரி மேடுன்றது வந்து பாத்தீங்கன்னா நதி ஒன்று வடையக்கடுங்க, நதி ஒன்று ஊற்றெடுக்கிற பிரதேசங்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்டதாக கிளை பரப்பி பிரிந்து கொண்டு வந்தால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து நீர்பிரி மேடு என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்ப நாலா பக்கம் இப்ப இப்படி இந்த ஓடி வாரார் என்று சொல்லி சொன்னால் இப்படி 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 எங்களுக்கு எல்லாம் பிரிந்து பிரிந்து ஓடுறாரோ எல்லாமே நீர்பிரி மேடுகள் அல்லது வந்து நீர்பிரி நிலம் என்று சொல்லி சொல்லுவோம். நீர்பிரி நிலம் என்று சொல்லுவோம். இப்படி நாலா பக்கமும் பிரிந்து ஓடினால் அப்ப நதி ஒன்றுக்கு நீர்களை வழங்குகின்ற பிரதேசங்களை வந்து நீரேந்தி பிரதேசம் பண்ணுவோம். நதி ஒன்றுக்கும் மேற்பட்ட தன்மைகள்ல வந்து கிளை பரப்பி ஓடுகின்ற இடத்துக்கு பெயர் வந்து நாங்க சொல்லுவோம் வந்து நீர்பிரி நிலம் என்று சொல்லி சொல்லுவோம். இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா? சரியான விட 5வது வரும். நதி ஒன்று நீரை பெற்றுக் கொள்கின்ற முழு பிரதேசமும் நீரேந்தி பிரதேசம் என அழைக்கப்படுகிறது. இதுல யாரும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள்?
இல்ல சார். ஓகே, அடுத்தது பாருங்க, நவீன தொழில்நுட்ப உபகரணங்களினுடைய பயன்பாடு தேசப்பட பகுப்பாய்வில் எத்தகைய பங்களிப்பினை வழங்குகின்றது என்று சொல்லி கேட்கிறாங்க. நவீன படவரைகளினுடைய உபகரணங்கள் சரிதானே, இது வந்து நாங்க தேசப்படங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு வாரங்களுக்கு உதவி செய்யுது என்று சொல்லி கேட்கிறாங்க. முதலாவது படத்தாள்களை ஆய்வு செய்கின்றமைக்கு இயலுகின்றமை, பயணம் முடியும் வரை சரியாக பயணிக்க முடிகின்றமை, படம் ஒன்றின் தகவல்களை விரைவாக அறிந்து கொள்ள முடிகின்றமை, படத்தினை முழுமையாக பகுப்பாய்வு செய்ய முடிகின்றமை, படங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பீடு செய்ய முடிகின்றமை. அப்ப இதுல எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா பகுப்பாய்வு செய்யறதுல, அதாவது பகுப்பாய்வு செய்யற எங்களுக்கு என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல எதுவும் சரி இருக்குதா. இப்ப நீங்க வரைஞ்சிருக்கிற படங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அதுல எதுவும் பிழை இருக்குதா, அதுல எதுவும் சரி இருக்குதா, அதுல எதுவும் மாற்ற வேணுமா, இல்ல அதுல எதுவும் நீக்க வேணுமா, இப்படியான விஷயங்களை பத்தி நீங்க ஆய்வு செய்யற உண்டத்தான் நாங்க இங்க பகுப்பாய்வு நடவடிக்கைகள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப உதாரணமா நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல பகுப்பாய்வு செய்ய போறீங்கன்னு சொன்னால் கெட்டிக்கார மாணவர்கள் எவ்வளவு, கெட்டிக்காரம் இல்லா மாணவர்கள் எவ்வளவு, ஆசிரியர் எவ்வளவு, அதிபர்களினுடைய ஆபீஸ் எங்க இருக்குது, டீச்சர்ஸ் மேல வந்து சரியான முறைகள் படிப்பிக்கிறாங்களா, இப்படியான விஷயங்களை நீங்க ஆய்வு செய்யறீங்க. இந்த ஆய்வு செய்து இது ஒரு சரியான முறையில பகுப்பாய்வு செய்யும்போது இதுல எதை சேர்க்க வேணும், எதை சேர்க்க கூடாது, எதை வந்து சரியான முறைகளில் கொண்டு வர வேணும் என்றதுக்குரிய தன்மைகளை தான் நாங்க இங்க பகுப்பாய்வு என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ நவீன உபகரணங்களை நீங்க பயன்படுத்தும் போது அந்த தேசப்படங்களை பகுப்பாய்வு செய்யறதுக்கு என்ன பங்களிப்பினை இது வழங்குகிறது என்று சொல்லி கேட்கிறாங்க. எது வரப்போகுது எங்களுக்கு சரியான விடைகளாக, எது வரப்போகுது உங்களுக்கு? முழுமையாக பகுப்பாய்வு செய்ய முடிகின்றன. இல்ல முழுமை, இப்ப எங்களுக்கு ஒரு விஷயத்தை வடிவ ஞாபகம் வச்சிருக்கணும், படங்களை முழுமையாக பகுப்பாய்வு செய்ய முடிகின்றமை. இப்ப இதுல வந்து இப்ப ஸ்கீம்ல எப்படி கொடுத்திருக்கிறாங்களோ சரியே இல்ல, ஆனால் இதுல சரியான விடைகளாக இதுக்கு வர வேண்டும் சொல்லி சொன்னால் எப்படி வந்திருக்கணும் சொன்னால் படங்களினுடைய உண்மைத்தன்மையினை துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகின்றமை. படைகளில் படங்களினுடைய உண்மைத்தன்மையினை துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகின்றமை தான் இதுக்கு உண்மையிலே சரியான விடையாக வரும். இப்ப நாங்க நவீன உபகரணங்களை பயன்படுத்தினோம்னு சொல்லி சொன்னால் அந்த படம் வந்து சரியான வகையில இருக்குதா, எதுவும் பிழைகள் எதுவும் விட்டுருக்கமா என்றதை வந்து அதனுடைய துல்லியத்தன்மைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தான் இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்க நவீன உபகரணங்களை வந்து பயன்படுத்துறோம். முதல் ஆரம்ப காலங்களில் கைகளால் வரைந்தாங்க, ஏன்னா நிறைய பிழைகள் இருந்தது, நிறைய வழுக்கள் இருந்தது. ஆனால் நவீன உபகரணங்களை பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனைகள் படிப்படியாக எங்களுக்கு குறைக்கப்பட்டது. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொலையுணர்வு தொழில்நுட்பங்கள், ஜிபிஎஸ்கள், ஜிஐஎஸ்களை பயன்படுத்தும் போது அந்த பிழைகள் வழுக்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்யப்பட்டன, நீக்கப்பட்டது. சரிதானே. அப்ப இதுக்கு உண்மையில வர வேண்டும் சொல்லி பாத்தீங்கன்னா படங்களை வந்து முழுமையாக அல்லது துல்லியமாக ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கின்றமை என்று சொல்லி வந்திருக்க வேணும். முழுமையாக துல்லியமாக ஆய்வு செய்கின்றமை எங்களுக்கு தெரிய வேணும். இதெல்லாம் நாங்க இப்படி ரிஜெக்ட் பண்ண போறோம்ன்றதை வடிவா கவனியுங்க. சரி, இப்ப படத்தாள்களை ஆய்வு செய்வதற்கான இயலுமை எங்களுக்கு தெரிய வேணும். படத்தாள்களை ஆய்வு செய்வது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பகால படங்கள்ல கூட இருந்தது. ஆகவே இது எங்களுக்கு ஒரு பொதுவான தன்மைகளாக ஸ்பெஷலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இது ஆரம்ப காலங்கள்ல கூட இந்த படத்தாள்களை ஆய்வு செய்வதற்காக இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இரண்டாவது, பயணம் முடியும் வரை சரியாக பயணிக்கின்ற முடிகின்றமை. இப்ப இது எங்களுக்கு ஜிபிஎஸ்க்கு தான் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு நவீன படவரைகளை நாங்கள் ஒன்றுக்கு மட்டும் நான் இதை நாங்கள் சொல்லலாமே ஒழிய மூன்றுக்கும் சேர்த்து சொல்லிக் கொள்ள முடியாது. அதுக்கு அதை விட இது வந்து பகுப்பாய்வு நடவடிக்கைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகுப்பாய்வுகள் எங்களுக்கு என்னென்ன இருக்குது, மேற்படிவாக்கல் பகுப்பாய்வு முறை, அண்மையில ஒரு பகுப்பாய்வு முறை, வலையமைப்பு பகுப்பாய்வு முறை, வலைப்பின்னல் பகுப்பாய்வு முறை, 2 பகுப்பாய்வுகள் இருக்குது இல்லையா நவீன படவரைகளை தொழில்நுட்பங்கள்ல. ஓகே, அதன் அடிப்படையில் நீங்க யோசிக்க வேணும். இப்ப படத்தாள்களை விரைவாக அறிந்து கொள்ள முடிகின்றமை. இப்ப விரைவாக நாங்க பகுப்பாய்வு செய்யாம விரைவாக அறிந்து கொள்ள முடியாதுதானே. சோ எங்களுக்கு அதுக்கும் எங்களுக்கு சரியான விடையாக வராது. படத்தாள்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பீடு செய்து கொள்ள முடிகின்றமை எங்களுக்கு தெரியணும். பகுப்பாய்வு செய்யறதுக்கு வந்தது பிரதான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒப்பீடு செய்யறதுக்கு தான் நாங்க இந்த படத்தாள்களை வந்து பயன்படுத்திக் கொள்றோம். பொதுவாக எங்களுக்கு மேற்படிவாக்கல் முறைமைகள் வந்தது. படத்தாள்களை ஒவ்வொன்றாக நாங்க என்ன செய்யறோம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா படைப்படைகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் சரியான முறைகள்ல ஒப்பீடு செய்வதற்காக நாங்க பயன்படுத்திக் கொள்ற ஒரு முறையைத்தான் நாங்க இங்க பகுப்பாய்வு முறைகள் என்று சொல்லி சொல்றோம். அதாவது இன்னொரு படத்தோடையும் நாங்க சரியான முறைகள்ல ஒப்பீடு செய்து நாங்க அறிந்து கொள்றதுக்கு படத்தாள்களை ஒவ்வொன்றையும் பகுதி பகுதிகளாக பிரித்து ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு செய்து ஆய்வு செய்வதற்காக பகுப்பாய்வு செய்வதற்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், இங்க நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை வந்து நாங்க இங்க என்ன செய்யறோம், அதிகமாக பயன்படுத்துறோம். படத்தாள்களை முழுமையாக பகுப்பாய்வு செய்ய முடிகின்றமை என்றது வராது. இதுக்கு சரியான விடையாக வரப்போறது படத்தாள்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பீடு செய்ய முடிகின்றமை என்றதுதான் எங்களுக்கு சரியான விடையாக வரும். 6வது 5வது இதுக்கு எழுதி கொள்ளுங்க. எதுக்குன்னு சொன்னா மேற்படிவாக்க பகுப்பாய்வு முறை என்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து மேற்படிவாக்க பகுப்பாய்வு முறை. சரிதானே. ஓகே,
ஓகே சார். அடுத்தது 6வது கேள்வி வந்து பாருங்க. புவியியல் தகவல் முறைமையின் நீர்த்தேக்கம் ஒன்றினுடைய ஆழம் மற்றும் நீரின் கனவளவு ஆகிய தரவுகள் எவ்வகையினைச் சேர்ந்ததாகும்? புவியியல் இடம் தகவல் முறைமையினுடைய சார்ந்த காலத்துல புவியியல் தகவல் முறைமையினுடைய நீர்த்தேக்கத்தையும் மற்றும் ஆழம் மற்றும் நீரினுடைய கனவளவு என்பன எவ்வகை தரவுகளுக்குள் உள்ளடங்கும்? எவ்வகை தரவுகள் உள்ளடங்கும்? இடம் சாரா இடம் சாரா தரவுகளுக்குள் உள்ளடங்கும். இதுல நீங்க இன்னொன்று வச்சுக்கொண்டு சிம்பிளா இதுக்கு விடைக்கு கோடு போட்டிருக்கலாம். எப்படி கோடு போட்டிருக்கலாம்? பண்பு தானே சொல்லிக்கிறதுல இல்ல. நீர் இந்த விடைகளை வச்சுக்கொண்டு சிம்பிளா நாங்க இப்ப இதுல வந்ததை இதுதான் பெருமன்றது சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படி? புவியியல் தகவல் முறையில 2 தரவுகள் தான் இடம்சார் வெரி குட். இடம்சார். அதாவது எங்களுக்கு தெரிய வேணும் புவியியல் தகவல் முறைமைகள்ல நாங்க இடம் சார்ந்ததையும் இடம் சாராதையும் தான் எடுத்து காட்டுவோம். ஆகவே இங்கு வழங்கப்பட்டிருக்கிற விடைகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடம் சார் தரவுகள் என்றது எங்களுக்கு இல்லை. ஆகவே இடம் சாரா தரவுகள் மட்டும்தான் புவியியல் தகவல் முறைமைகளை பயன்படுத்துவோம். ஆகவே பார்த்தோன்னு சிம்பிளாகவே நாங்க என்ன செய்யலாம், கோடு போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3வது வரும் என்றது. அடுத்தது பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமை ஒன்றின் சமிஞ்ஞைகளினுடைய நிலையம் ஒன்றுக்கான அசஞ்சனின் அமைந்துள்ள சமுத்திர பகுதியால் இதெல்லாம் வடிவா அந்த செமினார்களில் விளங்கப்படுத்தின அகனியாக்களுக்கு ஒவ்வொன்றையும் போட்டு வடிவா விளங்கப்படுத்தியிருந்தன. சரிதானே? எது வரப்போது எங்களுக்கு இந்த அசஞ்சனின் காணப்படுகிறது? அத்லாந்திக் சமுத்திரங்கள். அத்லாந்திக் சமுத்திரத்துல அசஞ்சனின் இருக்குது. பசிபிக் சமுத்திரத்துல எங்களுக்கு 2 இருக்குது. என்னென்ன? குவாயசினும் ஹவாயும் இருக்கிறது பசிபிக் சமுத்திரங்கள்ல. இந்து சமுத்திரங்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் தியாகு காசியா என்றது வந்து இந்து சமுத்திரத்துல இருக்குது. ஆர்டிக் அந்தார்டிக் எங்களுக்கு எதுவுமே இல்ல. அசஞ்சனின் வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அத்லாந்திக் சமுத்திரம். ஆகவே சரியான விடை 2வதாக இருக்கும். அந்த நான் சிம்பிளா சொல்லிக்கிறேன். ஆனாண்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அசஞ்சனின் அத்லாந்திக் அந்த ஆனாண்டே சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லியே உங்களுக்கு இந்த செமினார்களையும் சொல்லி தந்தேன் சிம்பிளா. சரிதானே? ஓகே. புவியியல் தகவல் முறைமையில் பயன்படுத்தப்படுகின்ற திறந்த மூலாதார மென்பொருள் இதுல என்ன அஸ்னா வட்டம் எல்லாம் போட்டு விட்டு இருக்குது. சரிதானே? புவியியல் தகவல் முறைமையில் பயன்படுத்தப்படுகின்ற திறந்த மூலாதார மென்பொருள்கள் 2 தெரிவு செய்க. என்ன திறந்த மூலாதார மென்பொருள் என்ன பிள்ளைகள்? பணம் எதுவும் செலுத்தாமல் ஃப்ரீயா கிடைக்கிற மென்பொருள். டியூட்ல வடிவா கொடுத்துருக்கேன். எங்களுக்கு 2 பிரதான மென்பொருள் இருக்குது. என்னென்ன மென்பொருள் இருக்குது? சிறந்த மூலாதார மென்பொருள், பதிப்புரிமை மென்பொருள். வெரி குட். திறந்த மூலாதார இதெல்லாம் நான் உங்களுக்கு வடிவா படிப்பிச்சிருக்கேன். 2026ஆம் ஆண்டாக்களும் இருக்கிறீங்க. சரிதானே? 2 மென்பொருள் இருக்குது. ஒன்று திறந்த மூலாதார மென்பொருள், அடுத்தது பதிப்புரிமை மென்பொருள். திறந்த மூலாதார பதிப்புரிமை மென்பொருள் இன்னொன்று சொல்லுவாங்க வர்த்தக மென்பொருள், அதாவது விற்பனை மென்பொருள்னு சொல்லுவாங்க. திறந்த மூலாதார மென்பொருளுக்கு இலவச மென்பொருள், பணம் செலுத்தாத மென்பொருள் அப்படி எல்லாம் மறுபெயர்களும் சொல்லுவாங்க. திறந்த மூலாதார மென்பொருள்ன்றது உங்களை எதையும் பதிவு செய்யாம இலவசமான முறைகள்ல நீங்க ஒரு மென்பொருளை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு காசு கட்டுறீங்க. வாட்ஸ்அப்புக்கு நீங்க காசு கட்டுறீங்களா? இல்ல இல்ல. நீங்க இலவசமான முறைகள்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி என்ன செய்றீங்க, இலவசமான முறைகள்ல பயன்படுத்துறீங்க. அது வந்து ஒரு உங்களுக்கு என்ன செய்ய அது திறந்த மூலாதார மென்பொருள். ஆனா உங்களோட டேட்டா எல்லாம் எடுத்துருவாங்க. உங்கள்ட்ட கேட்டுதான் உங்களோட டேட்டாவெல்லாம் எடுக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய அங்க உங்களோட டேட்டாக்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஐக்ளவுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்ய வேணும், ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ண வேணும், ஏதாவது ஒன்று பார்க்கணும்னா நீங்க காசு கட்ட வேணும். அந்த 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 பெறுமதிகள் அந்த அந்த சாஃப்ட்வேருக்கு தான் அவ்வளவு காசு 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் போகுது. இப்போ ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வந்திருக்குது எங்களுக்கு தெரியும் 7 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. சரிதானே? ஏன் அப்படி என்று பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு தான் அவ்வளவு காசுகள் வந்து இங்க கொடுக்குறாங்க. அப்ப எங்களுக்கு எது வரப்போகுது? திறந்த மூலாதார மென்பொருள் எங்களுக்கு எது வரப்போகுது? 5வது சகா ஜிஐஎஸும் QGIS ஓப்பன் லேயர் மெப்பர் இல்லையா? அடுத்தது போஸ்ட் GIS இதெல்லாம் அந்த டியூட்ல வடிவா கொடுத்துருக்கிறோம் இல்லையா பிள்ளைகள்? தந்திக்கிறீங்க சார். தந்தனா. சரிதானே? மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். குளோபல் மெப்பர், மெப்பின்போ, ஆக்வியோ, அடுத்த இட்ரிஷி இதுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரிய வேணும். பொதுவாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிப்புரிமை மென்பொருள்களாக வரும். நீங்க காசு கொடுத்து வாங்கக்கூடியது. நான் திருப்பி சொன்னேன் இந்த ஆர்க் உங்களுக்கு சும்மா தர மாட்டான். இந்த இருக்கிற ஆர்க் இருக்குத்தானே ஒரு காலமும் சும்மா தர மாட்டான். சரிதானே? கிராஸும் எங்களுக்கு தெரிய வேணும். ஒரு என்னன்னு சொல்றது எல்லாம் காசுக்கு தான் கொடுப்பானு கிராஸும். இவங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள். இவங்க எல்லாம் சும்மா இலவசமான முறைகளில் பயன்படுத்துறது கொடுக்க மாட்டாங்க. சரிதானே? எல்லாம் காசு கொடுத்தா நீங்க வாங்க வேணும். குறைஞ்சது நீங்க ஒரு பேசிக்கான ஒன்று வாங்க போறீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பேசிக். ஒரு மாணவர்கள் பயன்படுத்தக்கூடியது ஒரு பேசிக்காக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் காசு நீங்க பே பண்ணித்தான் இந்த சாஃப்ட்வேர்களை வாங்கி நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேணும். அவ்வளவுக்கு மிக பெருமதியானது இந்த ArcGIS-னுடைய சாஃப்ட்வேர்கள். ஆகவே எங்களுக்கு இலவசமான முறைகள் இருக்கிற சகா GIS-உம் QGIS-உம்.
ஆய்வுக்குட்படுத்த எதிர்பார்க்கும் மொத்த தொகுதிகளை குறிப்பிடுவது. ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு நாங்க எதிர்பார்க்கிற மொத்த தொகுதிகளை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படும்? குடி. குடி. இதையும் நான் போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினா இல்லையா? பேப்பர்ல 5வது முதல் பேப்பர்ல குடி என்றா என்ன, மாதிரி என்றா என்னன்றதெல்லாம் படிப்பிச்சான் இல்லையா? ஓம் ஓ சார். சார். குடி என்றது நீங்க ஆய்வுக்கு உட்படுத்த எத்தனைக்கின்ற முழு தொகுதிகளை நாங்க குடி என்று சொல்லுவோம். அந்த குடியினுடைய ஒரு பகுதி தான் எங்களுக்கு என்னவா இருக்கும்? மாதிரியா. மாதிரி இருக்கும். உதாரணம் சொல்லுங்க பாப்போம். உதாரணம் உண்டு. புத்தளம் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள். அது என்ன மாதிரி மாதிரி? அப்ப குடி எப்படி மாதிரி. சொல்லுவீங்க? மொத்தமானவர்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள். இப்ப ஒரு விஷயத்தை வடிவா கவனிங்க. ஒரு பெரிய தொகுதிகள் ஒன்று எடுத்து பார்த்தீங்க அது மாதிரி பெரிய தொகுதியா எடுக்கிறது. இப்ப உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்க சொன்னது போல இலங்கையில் உள்ள மொத்த மாணவர்கள் என்று பார்த்தீங்கன்னா அது நீங்க எல்லாரையும் சேர்த்து கதைக்கிறீங்க. சரிதானே? மொத்தமான இலங்கையில் இருக்கிற மொத்த மாணவர்கள். அதுல புத்தள மாணவர்களை பிரிச்செடுத்தீங்கன்னா அது மாதிரி. சரிதானே? ஒரு பெரிய ஒரு தொகுதிகள்ல ஓம் இருந்து தனித்தனி பகுதிகளாக பிரித்து ஆய்வு செஞ்சால் அதை நாங்க என்ன சொல்லுவோம்னா மாதிரி என்று சொல்லி சொல்லுவோம். முதல்நிலை தரவுகள் உங்களுக்கு தெரியும். ஆய்வாளர் ஒருவர் முதல்ல சேகரிக்கின்ற தரவுகளை முதல்நிலை தரவுகள். தரவுன்றது ஒழுங்கமைப்புக்கு உட்படுத்தப்படாத தரவு, ஒழுங்கமைப்புக்கு உட்படுத்தப்பட்ட தகவல். பச்சை தரவுண்டா என்ன? பந்தி தரவுண்டா என்ன? பச்சைத்தரவுனா மூல வடிவில இருந்தா அது பச்சைத்தரவு. பச்சை வடிவில மூல வடிவில இருந்தா பச்சைத்தரவு. அதாவது ஒரு தரவுகளானது ஒழுங்கமைப்புக்கு உட்படுத்தப்படாம மூல வடிவில, அதாவது நீங்க எடுக்கப்பட்ட வடிவிலேயே அது இருக்கும் என்றால் அது வந்து பச்சை தரவு. அதை நீங்க ஏதாவது ஒரு பகுப்பாய்வுகள் அல்லது ஒழுங்கமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு அது ஆய்வு செய்யப்படும் என்றால் அது வந்து எங்களுக்கு பந்தி தரவுகளாக வந்து இருக்கும். சரிதானே? அடுத்தது ஓம் சார். கோட்டு வரைபடம் ஒன்றில் பந்தித்தரவுனா காணக்கூடிய சார் விளங்குறவுல பந்தித்தரவுனா கூட்டமாக்கப்பட்ட தரவா? அதுதான் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நீங்க கூட்டமாக்கத்தானே வேணும். ஏதோ ஒரு இல்ல வகையில சார், ரெண்டும் அந்த கருத்து ஒண்ணாண்டு கேட்டேன் சார். ஒன்று. இப்ப கருத்து நீங்க இதுக்கு சரியான வரைவிலக்கணம் எழுதணும்னா கூட்டமாக்கப்பட்டது, கூட்டமாக்கப்படாதுன்னு சொல்லி எழுத முடியாது. சரியான ஒரு வரைவிலக்கணம் எழுதுனா பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டதன் பிற்பாடு எங்களுக்கு வாரது பந்தி தரவுகள். அது கூட்டமாக்கப்பட்டிருக்கலாம், ஏறு வரிசை இறங்கு வரிசையில் அமையப்பெற்றிருக்கலாம், இது ஒரு வகையில் இருக்கலாம். இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் வந்து பந்தி தரவுகள் என்று சொல்லுவோம். கூட்டமாக்குற மட்டும் பந்தி தரவுகள் அல்ல. சரிதானே? ஏறு வரிசை இறங்கு வரிசை படுத்தினாலும் அது எங்களுக்கு ஒரு பந்தி தரவு தான். சரிதானே? இப்போ உதாரணம் ஒரு 2, 5, 7, 6, 1, 3, 2, 10 என்று இருக்கிறீங்களேன். இதை நீங்க 1, 2, 3, 4, 5 ஒரு ஒழுங்கமைப்புக்கு உட்படுத்தினீங்கன்னால் அது உங்களுக்கு பந்தி தரவுகளாக மாறும். ஆகவே ஒழுங்கமைப்புக்கு உட்படுத்தப்பட்ட தரவுகள் பந்தி தரவுகள், ஒழுங்கமைப்புக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கிற தரவுகளை நாங்கள் சொல்லுவோம், பொதுவாக சொல்லுவோம் பச்சை தரவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஓகே. இதைத்தான் அஸ்னா கேட்டிருந்தது போல் இருக்குது. சரிதானே? கோட்டு வரைபடம் ஒன்றினை காட்டுவதற்கு மாறி ஒன்றினை சரியாக எடுத்து காட்டும் விடை தெரியாது. எதுவரை போய் போன கிளாஸ்ல படிப்பிச்சிருந்தான். படபடன்னு மற்றதுகளை கடகடன்னு ரிஜெக்ட் பண்ண போகணும். சரிதானே? இது வராது, இதுவும் வராது எங்களுக்கு. இப்ப நான் சொன்ன போன கிளாஸ்ல மலை வீழ்ச்சி தரவுகள் வருமா அல்லது வந்து வெப்பநிலை தரவுகள் வருமாண்டு. கோட்டு வரைபடங்களை நாங்க பொதுவாக எடுத்து காட்டுறதுக்கு அதிகமாக பயன்படுத்துறது வெப்பநிலை தான். சரிதானே? வெப்பநிலை சார்ந்த தரவுகளை நாங்க அதிகமாக எடுத்து காட்டுறதுக்கு பயன்படுத்துறது பொதுவாக கோட்டு வரைபடங்களாக இருக்கும். அதுக்கான மலைவீழ்ச்சி தரவுகளை எடுத்து காட்ட முடியாதா என்று சொல்லி பார்த்தோம்னா அப்படி என்று இல்லை. கோட்டு நிழல் வரைப்புகள் எடுத்து பார்த்தோம்னா நாங்க கோடுகள்ல வெப்பநிலையையும் சலாகைகள்ல மலைவீழ்ச்சியும் நாங்க எடுத்து காட்டுறோம். ஆகவே இதன் அடிப்படையில் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு கோட்டு வரைவுகள் என்றது பொதுவாக எங்களுக்கு வெப்பநிலைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக வந்து இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பநிலைகள் நாளுக்கு நாள் மாறக்கூடியது. சரிதானே? வெப்பநிலைகள் நாளுக்கு நாள் மாறக்கூடியது. ஆனால் மலைவீழ்ச்சி தரவுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாளுக்கு நாள் நடைபெறாது. சரிதானே? ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு தொடர்ச்சியான மாற்றங்களாக இது இருக்காது. ஒரு நீண்ட கால ஒரு மாற்றமாகத்தான் இருக்கும். சரிதானே? ஆனால் வெப்பநிலை என்றது தொடர்ச்சியான மாற்றங்கள். இன்றைக்கு ஒரு வெப்பநிலை, நாளைக்கு ஒரு வெப்பநிலை, நாளைக்கு ஒரு வெப்பநிலை, அடுத்த ஒரு வெப்பநிலை. அப்ப வெப்பநிலைகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப தொடர்ச்சியான ஒரு மாற்றங்களை எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது வெப்பநிலையாகத்தான் இருக்கும். ஆகவே சரியான விடை 4வதாக இருக்கும். சரிதானே? மலை வீச்சு திறமல் சமகானிய பத்திலே எழுதிதான். ஏன் வெப்பநிலையும் சமகனிய படங்கள்ல காட்டலாம். இங்க எங்களுக்கு சமகனிய படங்கள் என்றது இல்ல கேள்வி எங்களுக்கு. கேள்வி எங்களுக்கு அப்படி கோட்டு வரைபடங்கள். வெப்பநிலை, மலைவீழ்ச்சி, அமுக்கம், ஆழம், இட உயரங்கள் இதுகள் எல்லாமே நாங்க பொதுவாக சமகனிய படங்கள்ல காட்டலாம். கேள்வி என்னென்றால் கோட்டு வரைபடங்கள் நீங்க கோடுகளாக வரையறதுக்கு அதிகமாக பயன்படுத்துறது எங்களுக்கு வெப்பநிலையை மட்டும்தான் இருக்கும். சமகனிய படங்கள் என்றது இல்லை, இது வேறது. இது வந்து கோட்டு வரைபடங்கள், சலாகை வரைபடங்கள், வட்ட வரைபடங்கள் அதுகளுக்குள்ள வரதான் இது.
சரிதானே? சார் சரி சார் இப்ப சொல்லுங்க. நானு இந்த பேப்பர் செஞ்சேன். எல்லாம் சரி. அந்த 8வது மட்டும்தான் சார் பிழை. அது அயிட வகைகள கொஞ்சம் சொல்லி அது எதெல்லாம் வரும்னு கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் சார். எதுவுல அது அந்த 8வது மட்டும்தான் சார் பிழை. எனக்கு இவ்வளவு செஞ்சதில்ல. அதுல வகைகள் அத மட்டும் சொல்லுங்களேன் சார். இது வந்து பிள்ளை பொதுவாக திறந்த மூலாதாரம் என்ற டியூட்ல கொடுத்துருக்கிறேன் பிள்ளையன். நான் நான் என்ற டியூட் வந்துருக்கு தானே, அதை நான் அப்டேட் பண்ணேன் நான் உங்களுக்கு வச்சுக்காண்டி. சரிதானே? என்ற டியூட்ல வடிவா கொடுத்துருக்கேன். திறந்த மூலாதார மென்பொருள்ண்டா என்ன, பதிப்புரிமை மென்பொருள்ண்டா என்ன வடிவா கொடுத்துருக்கேன். இலவசமான இப்ப உதாரணமா இதுக்கு உதாரணம் சொல்லப்படும் என்றால், உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா QGIS, சகா GIS, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் GIS, ஓப்பன் லேயர் மெப்பர், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்ப்ரீவின் இதுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு எதுக்குள்ள வரும் என்று பாத்தீங்கன்னா திறந்த மூலாதார மென்பொருளுக்குள்ளான் வரும். சரி, பதிப்புரிமை திறந்த மென்பொருள்ன்றது பொருள்னு சொன்னா சல்லி குடுத்து எடுக்கிறதா? பதிப்புரிமை மென்பொருள்ன்றது காசு கொடுத்து வாங்குறது. திறந்த மூலாதார மென்பொருள்ன்றது இலவசமாக நீங்க வாங்குறது. சரிதானே? என்ன அந்த சரி. முதலாம் தவணை புக்ஸ்ல வடிவா போட்டிருக்கோம் பிள்ளை. ஒருக்கா வடிவா வாய்ச்சு பாருங்க. அதுல கொஞ்சம் மேலதிக விஷயங்களையும் நான் அதுக்குள்ள போட்டிருக்கேன். ஒருக்கா வாய்ச்சு பாருங்க. சரிதானே? சரி சார். ஓகே. நான் 7வது மாடல் பேப்பர்ல நான் மென்பொருளை மென்ஷன் பண்றேன். 7வது பேப்பர் இருக்கு தானே, அதுல நான் மென்பொருளை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் அதுக்கு நோட் தரேன். சரியா நஜியா? சரி சார். ஓகே. அடுத்து 11வது கேள்வி வந்து பாருங்க. கற்கோளத்தில் இருந்து வளிக்கோளத்துக்கு மாற்றப்படும் பொருள் அல்லது பதார்த்தங்களை காட்டும் விடையினை தெரிவு செய்ய. எது வரப்போது? கற்கோளத்தில இருந்து வளிக்கோளத்துக்கு மாற்றீடு செய்யப்பட வேண்டும். எது வரப்போது உங்களுக்கு? கனியங்கள். நீராவி. யார் இந்த கனியங்கள் என்றால்? பாத்தியா? கனியங்கள் இங்க இருந்து போகுமா பிள்ளை? தங்கம் எல்லாம் மேல போகுமா? வளிமண்டலத்தில இருக்குது தங்கம் எல்லாம். போகாது சார். போகாது. எங்களுக்கு எப்படி பிள்ளைகள் கனிமம் போகும் மேல வளிமண்டலத்துக்கு எப்படி பிள்ளைகள் போகும்? பாத்தீங்களா? இது கொஞ்சம் இப்படி இதுக்கெல்லாம் கோடு போட்டீங்க என்றால், உங்கள கொஞ்சம் என்ன செஞ்சுருவாங்க, கொஞ்சம் வீக்கான புள்ளன்றத நீங்களே காட்டி குடுத்துருவீங்க. கனிமம் இங்க இருந்து தங்கம் போகுமா வளிமண்டலத்துக்கு? எல்லாம் தங்கமலை தான் பொழியும். இங்க இருந்து வளிமண்டலத்துக்கு தங்கம் எல்லாம் தங்கம், காரியம், ஆ இதுகள் எல்லாம் கனிய மணல் எல்லாம் போனா என்ன நடக்கும் வளிமண்டலத்துக்கு? அவ்வளவும் கீழ பொழியும். கீழ பொழிஞ்சா உயிரோட இருக்க முடியுமா எங்களுக்கு? வராது. முதல் யோசியுங்க. தூசு வராது எங்களுக்கு. தூசுக்கள் நாங்க பொதுவாக சொல்லிக்கொள்ள முடியாது. வளிமண்டலத்துக்குலாம் போகாது தூசுக்கள். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கனிமங்கள் எங்களுக்கு வராது. சாம்பல்களும் எங்களுக்கு வராது. இருந்து போறதல்ல. சரிதானே? இதெல்லாம் இது வந்து ஆகையும் வளிமண்டலத்துக்கு எல்லாம் எங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்காது. கற்கோளத்துல காணப்படுறது பொதுவாக நீர் இருக்கும் எங்களுக்கு பொதுவாக. நீர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றது வந்து நீராவி. நீராவி தான் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் கற்கோளத்தில இருந்து எங்களுக்கு எங்க போகும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வளிக்கோளத்துக்கு போகின்ற ஒரு பதார்த்தமாக இருக்கும் எங்களுக்கு நீராவி. அதனாலதான் எங்களுக்கு வளிமண்டலத்தில இருந்து மழை எங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. கேளுங்க தம்பி. சார் சார் சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. வளிக்கோளத்திலிருந்து நீர்க்கோளத்துக்கு போறதா நீராகும்? என்னண்டு? வளிக்கோளத்திலிருந்து நீர்க்கோளத்துக்கு போறதா நீராகும்? தம்பியா, வளிக்கோளத்திலிருந்து நீர்க்கோளத்துக்கு நீராவியாவா தம்பி வரும்? அது வந்து மலைகளாக வருமடா தம்பி. படி வீழ்ச்சியாகத்தான் வரும் எங்களுக்கு. வளிமண்டலத்தில இருந்து எங்களுக்கு பூமிக்கு வாரது, அதாவது நீர்க்கோளத்துக்கு வாரது எங்க எப்படி வரும் எங்களுக்கு? படி வீழ்ச்சியாக இல்ல வரும். அது படி வீழ்ச்சி 3 வகை இருக்குது. ஒன்று திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வந்து திண்மம் பெரும்பாலும் திரவம். இந்த 2லயும் தான் எங்களுக்கு பொதுவாக வரும். இந்த படி வீழ்ச்சிகளை பொறுத்தவரைக்கும். சரிதானே? எங்களுக்கு புவியினுடைய மேற்பரப்பிலிருந்து வளிமண்டலத்துக்கு போகும்போது நீராவியாகத்தான் போகும். இங்கிருந்து நீராவியாக போய் அங்க ஒடுக்கம் அடைந்து பனிபடை நிலையை அடைந்து எங்களுக்கு படிவீழ்ச்சியாக புவியின் மேற்பரப்புக்கு வரும். நீராவியாவா எங்களுக்கு வருகுது இங்க? நீராவியா வந்து நாங்க இங்க உயிரோட இருக்க முடியுமா? எங்களுக்கு நீர் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குமா? இருக்காது. எங்களுக்கு இங்கிருந்து கற்கோளத்திலிருந்து எங்களுக்கு வளிமண்டலத்துக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா நீராவியாகத்தான் இருக்கும். சரிதானே? சார் ஓகே இதுல சார். திறந்த பொருள் மென்பொருள் தானே சார் காசு குடுத்து வாங்குறே? அது ஓ! ஒருக்கா ஓ! ஓ! சொல்லுங்க. அதுலருந்து இன்னும் புள்ள அந்த புள்ள வெளிய வர இல்ல. சரிதானே? அதுல என்ட்ட டியூட்டர் இருக்கா பாருங்க பிள்ளை. அதுல நான் வடிவா குடுத்துருக்கேன். நீங்க சும்மா வாட்சிங்னாலே சிம்பிளா விளங்கும் அதுகள். இந்த இதுல 11வதுல யாருக்கும் இருக்கு சந்தேகம் இருக்குதா? இல்ல சார். சரி. இந்த 2012ஆம் ஆண்டு காலப்பகுதிகள்ல உங்களோட பாஸ் பேப்பர்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கோளங்களுக்கும் இடையிலான தொடர்புகளுக்குரிய ஒரு சார்ட் ஒன்று குடுத்திருப்பாங்க. 2012ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். 12, 13 தெரியாது. 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். 13ஆம் ஆண்டுல ஒரு சார்ட் ஒன்று குடுத்திருப்பாங்க. அந்த சார்ட்ல இந்த கற்கோளத்துக்கு எப்படி எங்களுக்கு வருகுது? நீர் எப்படி வருகுது?
உயிர்கோளத்துக்கு எப்படி வருகிறது என்ற விஷயம் எல்லாம் வடிவா இணைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா கொடுத்திருப்பாங்க. சரிதானே? அதுகளை ஒருக்கா எடுத்து வடிவ பாருங்க. என்னென்ன விதங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் உங்களுக்கு இந்த கற்கோளத்திலிருந்து வளிமண்டலத்துக்கு எப்படி வருகிறது, என்ன மாதிரி போகுதுன்ற விஷயத்தெல்லாம் வடிவா கொடுத்திருப்பாங்க. எங்களுக்கு பொதுவா தெரியும் பிள்ளைகள், அனைத்து தொகுதிகளுக்கும் இடையில சேத்திரனாக இருக்கிற ஒரு அமைப்பு எந்த அமைப்பு? நீர். நீர் தான் எங்களுக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் இடையில ஒரு செயல்திறனாக கொண்டிருக்கிற அமைப்புகளாக இருக்கும். ஆகவே இங்கு சரியான விடை நீராவிதான் எங்களுக்கு வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, முகில் உருவாக்கத்தினை ஏற்படுத்தும் குறுகிய கால தாக்கம் ஒன்றினை எடுத்துக்காட்டும் விடையினை தெரிவு செய்க. முகில் ஒன்றினை உருவாக்குறதுக்குரிய ஒரு குறுகிய கால செயல்முறைகளாக எங்களுக்கு அமைகிறது எது? அதாவது முகில் ஒன்று எங்களுக்கு உருவாக வேண்டும் என்றால் எங்களுக்கு அது வந்து குறுகிய காலத்திலேயே அந்த முகில் வந்து உருவாக்கம் அடையுது. அப்படி குறுகிய காலத்திலேயே முகில் உருவாக்கம் அடைகிறத எப்படி அதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. எது வரப்போது எங்களுக்கு குறுகிய காலத்திலேயே முகில்கள் எங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்கிறது? அஞ்சாவே அதிகரிப்பு நீராவியினால் ஒடுங்குதல். எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள். இப்ப டக்குன்னு எங்களுக்கு மழை பொழியுதுன்னு சொன்னால் அதிகரித்த நீராவி எங்களுக்கு கிடைக்கப்பெற வேணும். சரிதானே? இந்த மாறி மாறி கோடு போட்டு வச்சிருக்கிறது போல இருக்குது. எங்களுக்கு தெரிய வேணும் அதிகரித்த நீராவி எங்களுக்கு ஒடுக்கம் அடைந்தால் எங்களுக்கு முகில்கள் டக்குன்னு எங்களுக்கு உருவாக்கப்படும். எங்களுக்கு முதலாவது முகில்கள் என்றால் என்ன பிள்ளைகள்? முகில் என்றால் என்ன? ஆவியாக்கம் மூலம் புவி மேற்பரப்பிலிருந்து இந்த நீரானது ஆவியாக்கம் அடைந்து ஒடுங்கி பாரம் குறைந்த ஒரு நிலைமையாக வானில் மிதந்து கொண்டிருக்கின்ற நிலைமை முகில்கள் எனப்படும். ஓகே, இங்க ஹைலைட் பண்ண வேணும் நீங்க ஒடுங்கி. சரிதானே? இங்க நீங்க அந்த கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒடுங்குதல். எங்களுக்கு தெரிய வேணும் இங்க போற நீராவி எங்களுக்கு ஒடுங்க வேணும். அதாவது ஒன்றோடு ஒன்று சேர்றது. அதைத்தான் இந்த ஒடுங்குதல் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த நீராவி போய் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இந்த வழியை சுத்தி எங்களுக்கு ஒடுக்கம் உண்டடையும். இந்த ஒடுக்கம் அடைந்து அது எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் இந்த வளிமண்டலத்தில் வந்து மிதந்த வண்ணம் இருக்கும். அது இன்னும் கனவளவு அதிகரிக்க 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 அது என்ன செய்யும் என்றால் உடைவுகளை சந்திச்சுதான் எங்களுக்கு படிய வீழ்ச்சிகளாக வருகிறது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இங்க அதிகரித்த ஆவியாக்கம் இருக்கும் என்றால் வளிமண்டலத்தில் அதிகரித்த ஒடுக்குதல் நிலை இருக்கும். அப்ப அதிகரித்த ஒடுக்குதல் நிலை இருக்க 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 முகில்கள் எங்களுக்கு அதிகமாக தோற்றுவிக்கப்பட்டு கொண்டு போகும். ஆகவே சரியானபடியாக வரப்போது அதிகரித்த நீராவினால் ஒடுங்குதல் அதிகரித்தல். இப்படி ஒடுங்குதல் அதிகரித்தால் எங்களுக்கு முகில் அதிகமாக உருவாக்கப்படும். இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். அடுத்தது இடையன ஒருங்கல் வலயம் ITCZ என அறியப்படுவது என்ன? ITCZ அதாவது இது ஒரு அமைதி வலயம் என்று சொல்லுவாங்க. இந்த ITCZக்கு இன்னொன்று சொல்லுவாங்க அப்படி என்றால் இது ஒரு அமைதி வலயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வியாபார காற்றுக்கள் வந்து எப்பயுமே என்ன செய்யாது, இங்க வந்து உள்ளடங்காது. வியாபார காற்றுக்களுடைய செல்வாக்குகள் இந்த ITCZ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தாக்கங்கள் இங்க இருக்காது. இந்த ITCZ என்றது ஒரு தனியான முறைகளில் இருக்கக்கூடிய ஒரு காற்றினுடைய ஒரு பகுதி. இது வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் தனிய ஒரு பிரிம்பாகத்தான் இவர் இருக்கும். இந்த ITCZ பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்திலையுமே உள்ளடக்கப்பட மாட்டாது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரியணும் ITCZ தனியாக இருக்கிற ஒன்றைத்தான் நாங்க இங்க பொதுவாக என்ன சொல்லுவோம்னா இந்த ITCZகள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், இந்த ITCZ வளையங்களை பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த 20 பாகை, அதாவது வந்து வடக்கு தெற்குகள்ல 20 பாகைகள்ல உருவாகின்ற இந்த தாளமுக்கம் கொண்ட ஒரு வழிதான் நாங்க என்னன்னு சொல்றோம் இங்க இடை அயன ஒருங்கல் வலயம் என்று சொல்லி சொல்றோம். சரிதான்? எவ்வளவுக்கு அகல கோடுகள் 20 பாகை, 0 தொடக்கம் 20 பாகை என்று சொல்லி சொல்லுவாங்க. சில இடங்கள்ல 18 சொல்லுவாங்க. நீங்க அண்ணளவாக 20 என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்ப இந்த 0 தொடக்கம் 20 பாகை அகல கோடுகள் 0 தொடக்கம் 20 பாகைக்கு இடையில வடக்கு தெற்கு பகுதிகளில் வீசுகின்ற ஒரு தாளமுக்கம் கொண்ட ஒரு வழி திணிவைத்தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம் என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடை அயன ஒருங்கல் வலயம் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பொதுவாக இந்த இடையன ஒருங்கல் வலயம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னா தாளமுக்கம் கொண்ட வலயமாக எங்களுக்கு பொதுவாக வந்து இருக்கும். இது எங்களுக்கு மாறுபடும் பிள்ளைகள். எப்படி மாறுபடும் என்று கேட்டீங்கன்றால் இந்த சூரியனுடைய தன்மைகளின் அடிப்படையில் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இது மாறுபட்டு கொண்டு போகும். சரிதானே? ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஏற்ப எங்களுக்கு என்ன செய்யும் மாறுபடும். இப்படி மாறுபடுறதன் காரணமாகத்தான் எங்களுக்கு தென்மேற்கு பருவப்பேற்று மலைகளும் இலங்கைக்கு வடகிழக்கு பருவப்பேற்று மலைகளும் எங்களுக்கு உருவாகுது. இந்த மாதங்களின் அடிப்படையில் எங்களுக்கு உருவாகிறது. பொதுவாக தாளமுக்கம் என்றது எங்களுக்கு வெப்பம் அதிகமான பிரதேசங்களை வரக்கூடியதா அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் குளிர் பிரதேசங்களை வரக்கூடியதா தாளமுக்கங்கள்?
வெப்பமான பிரதேசம். வெப்பமான பிரதேசங்கள் எங்களுக்கு வரக்கூடியது சரிதானே வெப்பமான பிரதேசங்கள் வரக்கூடியது தான் தாளமுக்கங்கள் அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஐடிசி செட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பொதுவாக எங்கெங்கெல்லாம் வெப்பம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாளமுக்கத்தினுடைய தன்மைகளை நாங்க அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த தாளமுக்கத்தை நோக்கி எங்களுக்கு இந்த ஐடிசி செட்டுகள் எப்பயுமே என்ன செஞ்சிருக்கின்றால் நகர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ஐடிசி செட்டுகள் எங்கெங்கெல்லாம் நகருதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவுகள் அடிச்சு பொழியும் இப்ப எங்களுக்கு பொதுவாக எங்களுக்கு தெரிய வரும் இந்த வடவரை கோலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக இது வந்து நகர்ந்து கொண்டு வாரதால் இந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொதுவாக மழை பொழிகிறது அதே போல தென்னரை கோலங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதனுடைய செல்வாக்குகள் அதிகமாக இருக்கும் என்று பாத்தீங்கன்னா பொதுவாக டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல அதாவது மாதத்தினுடைய மத்திய பகுதியில் வடவரை கோலத்தும் மாதத்தினுடைய இறுதி பகுதிகளில் வந்து இறுதியினையும் ஆரம்பத்திலையும் எங்களுக்கு தென்னிறை கோலங்களையும் இந்த ஐடிசி செட்டினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதால தான் எங்களுக்கு வடகிழ் பருவ பேச்சு மலையிலும் தென்மேற்கு பருவ பேச்சு மலையும் எங்களுக்கு பொழியறதுக்குரிய பிரதான காரணம் இந்த ஐடிசி செட்டு தான் சரிதானே ஆகவே எங்களுக்கு தெரிய வேணும் ஐடிசி செட்டுன்றது பொதுவாக தாளமுக்கம் கொண்ட ஒரு காற்றுக்கள் அதாவது ஒரு வழித்திணிவுகளை சொல்லுவோம் உயரமுக்கம் கொண்ட பிரதேசம் வருமா இது எங்களுக்கு வராது சார். வராது அதாவது வேகமான காற்று வீசும் பிரதேசம் வேகமான காற்று வீசுகின்ற பிரதேசங்களா இதுக்கு பேர் வைக்கலாம் அமைதி வலயம்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க வேகமாக காற்று வீசுமா வீசாது ஏன் காரணம் என்ன வீசாதுக்குரிய காரணம் என்ன வீசாதுக்குரிய காரணம் ஐடிசி செட் வந்து இந்த நடுவுல வந்து அமைஞ்சிக்கும் இப்ப நாங்க வேகமாக வியாபார காற்றுகள் இங்க வந்து சந்திக்காது இந்த இடையன ஒருங்கல் வலயம் இருக்கிறதால வியாபார காற்றுகள் இங்க வர முடியாததால இங்க வந்து பாத்தீங்கன்னா வேகமான காற்றுகள் எங்களுக்கு வந்து இங்க பொதுவாக என்ன செய்யாது வீசாது அடுத்தது வியாபார காற்றுகளின் செல்வாக்குக்கு உட்படாத பகுதியாகும் சரியா பிள்ளையா சரி சார் வியாபார காற்றுக்கு உட்படாத பகுதியைத்தான் நாங்க பொதுவாக இடையன ஒருங்கல் வலயம் என்று சொல்லி சொல்றோம் அடுத்தது பாருங்களேன் உலகில் அமுக்கம் குறைவான வளிமண்டலம் காணப்படும் பகுதியா வளிமண்டலம் காணப்படுற பகுதியா இது எங்களுக்கு தெரிய வேணும் வந்து பாத்தீங்கன்னா உலகில வந்து அமுக்கம் குறைவாக இருக்கிறதுன்றதுல அப்படி என்று இல்ல தாளமுக்கங்கள் அமுக்கம் குறைவாக இடங்கள் இருக்கிற வளிமண்டல தொகுதியை நாங்க இங்க சொல்ல முடியாது சரிதானே அடுத்தது வந்து இடைவெப்ப வலய சூறாவளிகள் ஏற்படும் பிரதேசமாகும் இங்க சூறாவளிகள் வருமா முதல் இடையே உங்கள் வலயத்துல வராது வியாபார காற்றுகளை ஒருங்காத சந்தர்ப்பங்கள் எப்படி இங்க சூறாவளிகள் உருவாகாது ஆகவே சரியானபடியாக எங்களுக்கு எது வரப்போது வியாபார காற்றுகளுக்கு உட்படாத பகுதியைத்தான் நாங்க பொதுவாக இடை அயன ஒருங்கல் வலயங்கள் என்று சொல்லி நாங்க பொதுவாக இங்க என்ன செய்யணும் என்றால் வகைப்படுத்தி சொல்றோம் கெப்பனின் காலநிலை பாகுபாட்டில் ஏஎஃப் காலநிலைக்கு உட்படாத ஏஎஃப் பகுதிகளில் காணப்படும் பிரதேசங்களை மட்டும் எடுத்து காட்டும் விடை தெரியாது இதுகள் எல்லாமே என்னுடைய பேப்பர்கள் நான் கொடுத்தான் இருக்கிறேன் ஏனென்றால் ஏஎம்மும் ஏடபிள்யூவும் கேட்டுத்தாங்க இன்னும் ஏஎஃப் காலநிலைகள் இன்னும் எங்கட பேப்பர்கள்ல கேட்க இல்லை என்று சொல்லி முதலாவது முதல் பேப்பர் படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தினான் இல்லையா அதெல்லாம் ஓகே அப்ப எங்களுக்கு ஏஎஃப் பிரதேசங்கள் காணப்படுகின்ற பிரதான இடங்கள் என்னென்ன பிரேசில் கொலம்பியா அமேசன் பிரேசில் கொலம்பியா அடுத்தது அமேசன் இதுகள்ல தான் எங்களுக்கு ஏஎஃப் காலநிலையினுடைய செல்வாக்குகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது 2 வடிநிலங்கள் அமேசனும் கொங்கோவும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது திசைகளின் அடிப்படையில அதாவது கிழக்கிந்திய தீவுகள் கிழக்கு மடகஸ்கார் கிழக்கு பிரேசில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கொலம்பியா அடுத்தது கயானா என்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பொதுவாக இந்த ஏஎஃப் காலநிலைகள் காணப்படும் சரியான சிம்பிளா நாங்க கண்டுபிடிக்க கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே சரியான விடை பிரேசில் கொலம்பியா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அமேசன் என்ற பகுதிகளில் இந்த ஏஎஃப் காலநிலையினுடைய செல்வாக்குகளை நாங்கள் அதிகமாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலங்கையின் தாழ்நிலை சமவெளிகளில் காணப்படும் சராசரி வெப்பநிலையாது தாழ்நிலை சமவெளிகள்ல காணப்படுகின்ற ஒரு சராசரி வெப்பநிலை எவ்வளவாக இருக்கும் என்று சொல்லி கேட்கிறாங்க 27.5 வெப்பநிலையினுடைய அளவு சரி எங்களுக்கு தெரிய வேணும் பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும் தாழ்நில பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 27.5 பாகை செல்சியஸ் தான் எங்களுக்கு இருக்குது எந்தெந்த இடங்கள்ல 27.5 பாகை செல்சியஸ் இருக்குது எந்த பிரதேசங்கள்ல 27 பாகை 27.5 பாகை செல்சியஸ் இருக்குது எந்த பகுதியில் பிள்ளைகள் மாலிபோட எட்டியாந்தோட்ட மாலிப்பட என்ன சொல்றது இதுக்கு நம்ம மாலிப்பட ஜட்டியாந்தோட்டையில வந்து
எங்களுக்கு 27.5 வீதமா இருக்குது வெப்பநிலை எங்களுக்கு. அங்க 20.20க்கு குறைவான எல்லா பிள்ளைகள் வெப்பநிலை இருக்குது. என்ன பிள்ளைகள் எங்களுக்கு தெரியணும் 27.5 பொதுவாக நீங்க எங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 27.5 பாகை செல்சியஸ் வெப்பநிலை எங்களுக்கு இருக்குது. சரிதானே 27.5 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது. இதுல இன்னொன்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது பொதுவாக 30 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்து இருக்கும். ஆனால் எங்களுக்கு எங்க இந்த 30 பாகை செல்சியஸ் பார்க்கலாம் என்றால் அனுராதபுரம் புலனறுவை இந்த உலர்வலிய பிரதேசங்களாக இருக்கின்ற இந்த அனுராதபுரம் புலனறுவை ஆகிய பிரதேசங்கள்ல 30 பாகையும் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், இந்த முல்லைத்தீவு பிரதேசங்கள்ல போய் பாத்தீங்கன்னா 27.5 பாகை செல்சியஸ் வெப்பநிலை எங்களுக்கு இங்க நிலவும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மற்ற பிள்ளைகளுக்கு என்னமோ தெரியாது இந்த குருணாவல்ல நான் பெருசா அந்த மழை வீழ்ச்சியினுடைய தன்மைகள் வெப்பத்தினுடைய அதிக தன்மைகளை நான் பெருசு எங்கள இடங்களை விட குருணாகல்ல குறையும். சரிதானே இப்ப எங்கட இடங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த டைம்ல வந்தீங்கன்னா பத்தி போயிருவீங்க. அப்படி வெயில் இருக்கும் சுற்றுல பட்டு பயங்கர வெயிலடா அப்படி இருக்கும் வெயில் எங்களுக்கு அவ்வளவுக்கு வெயிலா இருக்கும். அதே போல இந்த புலனறுவை அனுராதபுரம் பக்கம் போனீங்கன்னா எங்கட இடத்தை விட அங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களை உலர்வலிய பிரதேசங்களாக அதிகமாக இருக்கிறதால தான் இந்த செல்வாக்கு வந்து இருக்குது. பொதுவாக இந்த 30 பாகை சராசரி அன்னளவு 27.5 அன்னளவு சராசரி இதுக்கு குறையாது, இதுக்கு அதிகரிக்கும் குறையாதுன்றது தான் நீங்க காட்டியிருக்கிறாங்க. சரிதானே அப்ப 27.5 பாகை செல்சியஸ் எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல அதிகமாக வந்து இருக்கும் இந்த தாழ்நில சமவெளி பிரதேசங்கள்ல. அதாவது பொதுவாக இங்கட அதாவது கரையோர பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு தான் இங்க சமவெளி பிரதேசங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. ஆகவே சரியான விடை 27.5 பாகை செல்சியஸ் ஆக இருக்கும். இதுல யாருக்கும் எது சந்தேகம் எதுவும் இருக்குதா? இல்லையா சார்? ஓகே. அடுத்து கரையோரங்களில் காணப்படும் பொருட்களை ஆழ்கடலுக்கு கொண்டு செல்வதும் மற்றும் கரையோரத்துக்கு சமாந்தரமான பொருட்களை கொண்டு வருதலும் போன்ற அலைகளின் செயற்பாடுகளின் முறையை காட்டும் விடைத்தெரிவு யாது? எது வரப்போது? ரெண்டாவே முன்கழுவுதல், மீள்கழுவுதல் இல்லையா? என்ன பிள்ளை இதெல்லாம் சின்ன விஷயங்கள். முன்கழுவுதல், மீள்கழுவுதல் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த கடற்கரைக்கு போனீங்கன்றால் நீங்க இப்ப கடற்கரைக்கு பீச்சுக்கு போகும்போது நீங்க போய் அந்த காலை நினைப்பீங்க பீச்சில் போய் பாத்தீங்கன்னா சங்கு, சிப்பி, மட்டி, முருகை கற்பாறைகள் இதெல்லாம் கடலுக்குள்ள இருந்து வரும். வந்து கடற்கரையில போட்டாந்தாலே திருப்பி அவளை தள்ளி கொண்டு கடலுக்குள்ள போயிடும். கொண்டு வந்து போடும், திருப்பி அள்ளும், போடும் அள்ளும், போடும் அள்ளும், இப்படி மாறி 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 இடம்பெறதை தான் நாங்க பொதுவாக என்னன்னு சொல்றோம் நாங்க இங்க முன்கழுவுதல், மீள்கழுவுதல் செயல்முறைகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே ஆகவே எங்களுக்கு சரியான விடையா வரப்போறது வந்து மீள்கழுவுதலும் அதே நேரத்தில் வந்து முன்கழுவுதல் செயல்முறைகளாக வந்து இருக்கும். இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா? இல்ல சார். அடுத்தது சுண்ணக்கற்பாறைகள் காணப்படும் பிரதேசங்களில் காணப்படும் நில உருவம் ஒன்றுக்கான உதாரணம் எது? புனற்பள்ளம். புனற்பள்ளம். புனற்பள்ளத்தினுடைய மறுபெயர் என்ன? தொலினா. ட்ரோலின். சரிதானே ட்ரோலின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவீங்க அரிப்பு பள்ளம். அரிப்பு பள்ளம்ன்றது இல்லை இதுக்கு பேர். அந்த புனற்பள்ளத்தினுடைய வாய்ப்பகுதி இருக்குத்தானே. இப்ப உதாரணமா எங்களுக்கு சின்ன வாய்ப்பகுதியாக இருக்கும். இப்ப உதாரணம் இப்படி புனற்பள்ளம் உருவாகுது என்றால் இந்த வாய்ப்பகுதிக்கு பேர் தான் அரிப்பு பள்ளம். இந்த வாய்ப்பகுதிக்கு பெயர் தான் அரிப்பு பள்ளம். நிறைய பேர் என்ன செய்யறால் இந்த புனற்பள்ளத்தை அரிப்பு பள்ளம் என்று போட்டு விட எழுதுறாங்களும் இருக்குது. சரிதானே அரிப்பு பள்ளம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படி இந்த பொதுவாக இந்த வாய்ப்பகுதியினுடைய தன்மைகள் அகலமாக உருவாகிறது தான் நாங்க பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா இந்த விழுங்கு துளைகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே அரிப்பு பள்ளம் இல்லை விழுங்கு துளைகள் என்றது. விழுங்கு துளைகள் என்றது இந்த வாய்ப்பகுதியை தான் நாங்க பொதுவாக விழுங்கு துளைகள் அரிப்பு பள்ளம் என்றது வேறையா விழுங்கு துளைகள் என்றது. விழுங்கு துளைகள் என்றது இந்த வாய்ப்பகுதிகளை தன்மைகளை வச்சு கொண்டு நாங்க அதை விழுங்கு துளை என்று சொல்லி சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க நீரரிப்பு செயல்முறைகளினால் உருவாக்கப்படும் நில உருவங்கள் இரண்டினை காட்டும் விடையினை தெரிவு செய்க. இந்த நீரரிப்பு செயல்முறைகளால் உருவாக்கப்படுகின்ற நில உருவங்கள் இரண்டினை காட்டுகின்ற விடை தெரிவு யாது? எது வரப்போது? நீரரிப்பு செயல்முறையினால் உருவாக்கப்படுகின்ற இரண்டு பிரதான நில உருவங்கள் நீர்வீழ்ச்சியும் ஒடுங்கிய பள்ளத்தாக்குகளும். நான் உங்களுக்கு போன தரமும் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு இன்னும் ஓடும் நீரில அரித்தல் படிகள் சார் நில உருவங்கள் இன்னும் எங்களை ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை கேட்க இல்லை. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா 2011 தொடக்கம் 2018 ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக ஓடும் நீர் தொடர்பான வினாக்கள் போட்டு கொண்டு வந்தவங்க. ஆனா புது சிலபஸ்ல அந்த தன்மைகள் இல்லை. ஆனா ஓடும் நீர் என்றது ஒரு கட்டாயமான வினா பகுதிகள். ஆனா இவங்க என்னங்க இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இன்னும் நில உருவங்கள் தொடர்பான வினாக்கள் இன்னும் அவங்க வந்து போட இல்லை. சரிதானே ஆனால் இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் இந்த அரித்தல் படிதல் சார்ந்த நில உருவங்களை பொறுத்த வரைக்கும் ஓடு நீர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது.
என்று சொல்லி உங்களுக்கு படிப்பிச்சு அதுக்குரிய நோட்டை நான் உங்களுக்கு தந்தேன். சரிதானே வடிவா? இந்த இளமை, முதுமை, முதிர்ச்சி, அரித்தல், படிதல் இப்படின்றதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்ய வேணும்? வடிவா படிச்சு கொள்ள வேணும். சரிதானே? அடுத்தது தலையிட்டு தீப்பாறை நில உருவங்களின் உருவாக்கத்துக்கு மிகவும் பொருத்தமான காரணத்தினை காட்டும் விடையினை தெரிவு செய்க. எது வரப்போது? புவியினுள்ளே மேக்மாவின் அமுக்கம் குறைவடைதல். அமுக்கம் குறைய மற்றார்கள் இந்த தலையீட்டு தீப்பாறைகள் உருவாகிறதுக்கு பிரதான காரணம் என்ன? தலையீட்டு தீப்பாறை என்றது பாறைப்படை தளங்களுக்கு இடையில வந்து மக்மா வந்து படிவு செய்யப்பட வேணும். அப்படி படிவு செய்யப்படுறதுக்குரிய பிரதான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன காரணம் இருப்பது? இல்ல இல்ல புவி சார். மேற்காவியோட்டு செயல்முறையின் காரணமாக எங்களுக்கு அது பலமையா நடக்கிற உண்டு. புவியினுடைய உட்பகுதிகளில் இருக்கிற அமுக்கத்தினுடைய தன்மை. அமுக்கம் குறைவடைதல் ஓகே, தான் வரும். அமுக்கம் எங்களுக்கு அதிகமாக வந்து அதாவது அது எங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தி. அமுக்கம்ன்றதை விட ஒரு உந்துதல் சக்தின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இப்ப ஒரு உந்துதல் சக்தி மிக வேகமாக வருகின்ற போது எங்களை பாறைப்படைகளை உடைத்து கொண்டு வரும். அமுக்கம் எங்களுக்கு குறைவாக இருக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, அது பாறைப்படை தளங்களுக்கு இடையிலேயே படிந்து இறுகி விடுகின்ற சந்தர்ப்பங்கள் வந்து உருவாக்கப்படும். அடுத்தது பாருங்க. சொல்லுங்க. என்னண்டு? இன்செட் பேர்க்கண்டா என்ன பிள்ளைகள்? இன்செட் பேர்க்கன்றது ஒரு தளத்தடை குன்றினுடைய ஒரு மறுபெயர் தான் இன்செட் பேர்க்கண்டுவாங்க. தளத்தடை குன்று இருக்கு தானே, அதுக்கு இன்னும் ஒரு மறுபெயர்ல இன்செட் பேர்க்கண்டு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஓகே சார். ஓகே. அடுத்தது இலங்கையின் பாறை வகைகளை காட்டும் படத்தில் ஏபி எழுத்துக்களினால் காட்டப்படும் முக்கியமான பாறை வகையினை காட்டும் சரியான விடையினை தெரிவு செய்க. இதுல எங்களுக்கு ஏயிலையும் பீலாலையும் காட்டப்பட்டிருக்கிற பாறை அமைப்பு எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. எது வரப்போது உங்களுக்கு? ஏயால காட்டப்பட்டிருக்கிறது. மற்றது பி இது கதிர்காம குன்று, கடுகண்ணாவை பாறைகளும் அடுத்தது கதிர்காம குன்றுகளும். இத சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த பிஏ வச்சு கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? பிஏ பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்கும். பொதுவாக எங்களுக்கு எது வரப்போகுது? கதிர்காம குன்றுகள் வந்து வரப்போகுதுன்றதை பார்த்தோன்னே சிம்பிளாவே கண்டுபிடிக்கலாம். ஆகவே சரியான விடையாக வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா ஏ வரும். இதுல இதங்களுக்கு என்ன வரும்? இந்த இருக்கிறது மயோசின் கால பாறைகள். இது வன்னி தொகுதிப்பாறை. வன்னி தொகுதி பாறைகள். இது விஜயந்தோடர் பாறை. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். சார் என்ன சார் கதிர்காம குண்டு வந்து விஜயந்தோதி பாறைகள் எல்லாம் இருக்குது, அப்பயே நாங்க இது உயர்நிலத்தில் உருமாறிய பாறைகள் சொல்றோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரவே இல்லையா? அது சாயலிக்குன்னு சொல்லி தந்தீங்களே சார். அதுதான் அது இவங்க சொல்றாங்க. எப்படி என்றால் இந்த கதிர்காம குன்றுகள் உயர்நிலத்தோட உருமாறிய பாறைக்குத்தான் உரியது. ஆனால் அந்த பாறைகளினுடைய சாயல் இங்க இருக்குது. அது எப்படி வந்ததுன்றது அவங்க ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சரிதானே? ஆனால் அந்த உயர்நிலத்தோட உருமாறிய பாறைகளினுடைய ஒரு சாயல் கதிர்காம குன்றுகள்ல வந்து அமைய பெற்றிருக்குது என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்ப அதாலதான் கதிர்காம குன்றுகளை நாங்க உயர்நிலத்தோட உருமாறிய பாறைக்குள்ள சொல்றதுக்குரிய காரணம். சரிதானே? ஓகே சார், இந்த பாறையில கடுகண்ணாவ பாறை எந்த இதுக்கு வரும் சார்? என்ன 4 இலங்கையில வகையான இந்த கடுகண்ணாவ அந்த பாறை வந்து இந்த பாறையில எதுக்கு வரும்? உயர்நிலத்தொடரா? என்னென்றால் கடுகண்ணாவை பாறை தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உயர்நிலத்தோட உருமாறிய பாறைக்கும் பன்னி தொகுதி பாறைக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். பொதுவாக நம்ம இதை சொல்ல போனோம் என்றால் இந்த பன்னி தொகுதி பாறையினுடைய ஒரு சாயலும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உயர்நிலத்தோட உருமாறிய பாறையினுடைய சாயலும் இருக்கும். ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறதான் கடுகண்ணாவை பிரதேச பாறைகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? சரி. ஓகே. அடுத்தது புவியின் மேற்பரப்பு வெப்பநிலை மிக உயர்வாக காணப்பட்ட காலப்பகுதி யாது? புவியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலைகள் பொதுவாக அதிகமாக காணப்பட்ட காலப்பகுதி யாது? இது 1995 தொடக்கம் 2006 ஆண்டு காலப்பகுதியில தான் எங்களுக்கு புவியினுடைய வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமாக வந்து காணப்பட்டு காலநிலை மாற்றங்கள் வந்து உணரப்பட்டது. சரிதானே? இதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 1995 ஆண்டு காலப்பகுதிகளிலேயே மனிதன் புவியினை வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் சிதைவடைய வழிகிட்டுத்தான். அதாவது அதை வந்து சரியான முறைகள்ல பாதிப்படைய செய்து விட்டான். ஆகவே எதிர்கால சந்ததிகளுக்காக நாங்க சரியான விஷயங்களாக இந்த காலநிலை மாற்றத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர் வகைகளையும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்றது இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடுகளையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உலக நாடுகள் மத்தியில வந்து பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக வந்து இருந்தது 1995 வரைக்கும் 2006 ஆண்டு காலப்பகுதிகளில். ஆற்று வடிநிலம் ஒன்றின் சராசரி மழை வீழ்ச்சி உயர்வாக கிடைக்கப்படுகின்ற ஆற்று வடிநிலங்கள் 2 யாது? எது வரப்போது? கழுகங்கை, கழனி கங்கை.
சராசரி மழை வீழ்ச்சியினுடைய அளவுகள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். பொதுவாக எங்களுக்கு தெரிய வேண்டும் மழை வீழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இரவலயத்தில் அதிகளவான மழைப்பொழிவுகள் கிடைக்குமா, உலர் வலயத்தில் அதிகளவான மழைப்பொழிவுகள் இருக்குதா? எந்த வலயத்தில் அதிகளவான மழைப்பொழிவுகள் இருக்குது எங்களுக்கு? ஈரவலயத்துல. பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும் இந்த கழுகங்கையில வந்து பாத்தீங்கன்னா அதிகளவான மழைப்பொழிவுகளினுடைய சாயல்களை நாங்க அதிகமாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கழனிகங்கை. ஆகவே இங்க கழுகங்கையிலையும் கழனிகங்கையிலையும் தான் எங்களுக்கு அதிகளவான மழைப்பொழிவுகள் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. கழுகங்கையும் கழனிகங்கையும். மகாபலி கங்கையும் அல்வத்தூவையாவும் நீரேந்து பகுதிகளை அதிகமாக கொண்டிருக்கிறது. சரிதானே? வராது. கழனி கங்கை மகாபலி கங்கையில நீரேந்து பகுதிகள் அதிகமாக கொண்டு மகாபலி கங்கையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைவு. சரிதானே? ஆனா எங்களுக்கு அதுக்கிடையில நிறைய இருக்குது. ஜின் கங்கை, கல்லோயா எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆகவே மகாபலி கங்கையெல்லாம் வராது. ஆகவே சரியான விடை கழுகங்கையும் கழனி கங்கையிலையும் தான் அதிகளவான மழைப்பொழிவுகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. அடுத்தது தென் அமெரிக்கா கண்டங்களில் மத்திய தரையினுடைய உயிர் பெருந்திணிவு பறந்து காணப்படுகின்ற பிரதேசங்கள் என்னென்ன? தென் அமெரிக்கா கண்டத்துல வந்து மத்திய தரை உயிர் பெருந்திணிவுகள் காணப்படுகின்ற பிரதானமான நாடுகள் என்ன, எந்த பிரதேசங்கள்ல வந்து இது அதிகமாக வந்து காணப்படுகிறது என்று சொல்லி கேட்கிறாங்க. எங்க வரப்போகுது? மத்திய தரை பிரதேசங்கள்ல காணப்படுறது. சரி, எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், பொதுவாக மத்திய தரை பிரதேசம்ன்றது வந்து ஐரோப்பாவுக்கும் இந்த மத்திய தரை கடற்பிரதேசங்களுக்கும் இடைப்பட்டிருக்கிறது தான் நாங்க பொதுவாக இந்த மத்திய தரை பிரதேசங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் இதுல இருந்துதான் ஒரு வினாவுண்ட என்ன செஞ்சிருந்தவங்க போட்டிருந்தவங்க. சரி, இந்த மத்திய தரை காடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பொதுவாக எல்லா பிரதேசங்கள்லையும் சரியான முறைகள் இருக்கிறது இல்லை. இப்ப வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கலிபோர்னியாவில் எங்களுக்கு இந்த மத்திய தரை காணப்படுறது மாதிரி தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கரையோர பகுதிகள்லாம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த சிலி பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக என்ன செய்யலாம் என்றால் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சிலியினுடைய மேற்கு பிரதேசங்கள்ல இதனுடைய தன்மைகளை வந்து நாங்கள் மிக அதிகமாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? மேற்கு கொலம்பியாவில இல்ல, சிலி பிரதேசங்கள்ல தான் எங்களுக்கு அதிகமாக வந்து இதனுடைய தன்மைகளை வந்து நாங்கள் கூட சிலி பிரதேசங்களினுடைய கரையோரங்கள்ல நாங்கள் அதிகமாக அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை தவிர எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த கெப்ரவுன் என்ற பகுதிகளிலையும் இதனுடைய செல்வாக்குகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஆகவே சரியான விடை எங்களுக்கு முதலாவது தான் வரும். அடுத்தது நதி நீர்த்தேக்கம் போன்றவற்றின் நீர்மட்டம் குறைவடைதல், தரைக்கு நீர்மட்டம் குறைவடைதல் போன்ற பிரதான இயல்புகளின் வறட்சியினை எவ்வகையின் வறட்சியினை காட்டுகின்றது? எது வரப்பது? நீரியல் வறட்சி. விவசாய வறட்சி என்றா என்ன? மண்ணில உள்ள நீர்த்தன்மை மண்ணிலே உள்ள நீர் வந்து எங்களுக்கு குறைவடைந்து கொண்டு போனால் அது வந்து விவசாய வறட்சி என்றுவோம். வானியல் வறட்சி என்றா என்ன? வானியல் வறட்சி போதுமான அளவு நீர் கிடைக்காம இருக்கிறது. எங்களுக்கு தெரிய வேணும் போதுமான அளவு நீர், அதாவது வளிமண்டலத்துக்கு ஒரு சரியான அளவுல வந்து எங்களுக்கு நீர் மழை பற்றாக்குறைகள் எங்களுக்கு ஏற்பட்டு எங்களுக்கு நீரினுடைய தன்மைகள் எங்களுக்கு குறைவடைந்து கொண்டு போகும் என்று சொன்னா அதை நாங்கள் வானியல் வறட்சி என்று சொல்லி சொல்லுவோம், அல்லது வளிமண்டல வறட்சி என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது படத்தில் ஏயினால் காட்டப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இடர் முகாமைத்துவம் தொடர்பான நடவடிக்கை ஒன்றினை சரியாக காட்டும் விடை தெரியாது. இது நான் உங்களுக்கு இந்த படம் போட்டும் போன 5வது மாடல் பேப்பர்லையும் விளங்கப்படுத்திருந்தேன். இதுல பியில காட்டப்பட்டிருக்கிற என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. பி வந்து என்ன வரப்போது? துலங்கல். அப்ப எது வரப்போது எங்களுக்கு? துலங்களுக்குள்ள எது வரப்போது எங்களுக்கு? அல்லாதது கேட்டிருக்காங்க. அல்லாதது எது வரப்போது? தானே சார் கேட்டிருக்கிறாங்க. ஏல அல்லாததுண்டு. இதுல ஏ கேட்டிருக்காங்க இல்லையா? பி இல்ல ஏய கேட்டிருக்காங்களா? அது பாத்தீங்களா, இந்த கேள்விகளை பார்க்கும்போது பிள்ளைகள் கொஞ்சம் நுணுக்கமான முறைகள்ல கொஞ்சம் பாருங்க. சரிதானே? அந்த கேள்விகளை ஒவ்வொன்றும் வித்தியாசமா கேட்பாங்க. எங்களுக்கு ஏ வந்து என்ன வரப்போது? ஏ வந்து இழிவள வாக்குதல் இல்லையா? ஏ வந்து எங்களுக்கு என்னப்படி இழிவள வாக்குதல். அப்ப எது வரப்போது எங்களுக்கு இழிவள வாக்குதல்ன்றது? முதலாவது பாருங்க, உறுதியான இடைத்தொடர்புகளை மேற்கொள்ளுதல். உறுதியான இடைத்தொடர்புகளை மேற்கொள்ளுதல் என்றால் என்ன வரப்போது? இதுல உறுதியான இடைத்தொடர்புகளை மேற்கொள்ளுதல் என்றதை, அதாவது அனர்த்தங்களை அதாவது உறுதியான இடைத்தொடர்புகள் அது இருக்கு. அடுத்த கேள்வி பார்ப்போம். அவசர கால எச்சரிக்கைகளை விடுத்தல். இது எங்களுக்கு வரும் இல்லையா? அந்த அத்தியாவசியமான அந்த எச்சரிக்கை நிலையங்களை வந்து விடுக்கிறது வரும் எங்களுக்கு. சரிதானே? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடர்களை இழிவளவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். இடர்களை இழிவளவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் இங்க வருமா எங்களுக்கு?
இதுக்குள்ள வந்து இழிவள வாக்குகள் தானே வரப்போகுது. ஏ வந்து இழிவள வாக்குகள் தானே. இழிவல வாக்குதல் இழிவள வாக்குதல் இழிவாக்குறது. சரி, எங்களுக்கு முதலாவது வரும் ஒரு இழிவள வாக்குதல் வரும். அவசர கால எச்சைகளை விடுக்கிறது இங்க வருமா பிள்ளைகள்? வராது. இது வந்து எங்களுக்கு என்ன முன்னாயத்துக்குலாம் வரப்போகுது. எங்களுக்கு எதுக்கு வரப்போகுது? முன்னாயத்த செயல்முறைகளுக்குலாம் நாங்க அவசர கால தன்மைகளை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் விடுப்போம். சரிதானே? அவசர கால எச்சரிக்கைகளை வந்து விடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு எதுல இருக்கும்னு சொன்னா முன்னாயத்தத்துல இருக்கும். மற்றது மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். இடர் முன்னெச்சரிக்கைகளை தொகுதிகளை பொறுத்துதல் எங்கள் பொறுத்துதல் எங்களுக்கு வரும். அவசர கால எங்களுக்கு சரியானபடி வரப்போது 2வது கால எச்சரிக்கைகளை விடுத்தல் வந்து முன்னாயத்துக்கு வரப்போகுது. இப்ப முன்னாயத்தத்துல என்ன செஞ்சிட வேணும்? நாம தயாரா இருக்க வேணும். இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நாங்க எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். சரிதானே? ஓகே. இதுல சொல்லியிருக்கிறதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் எதுவும் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். சரி, ஓகே. சரி பிள்ளைகள், அடுத்ததுகளை நைட் கிளாஸ்களில் தொடர்ச்சியா பார்ப்போமே. சரிதானே? ஓகே.